வணக்கம் நேயர்களே. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தமிழ் சினிமா பிரபல மூத்த நடிகை ஒருவருடைய புகைப்படமும் அவருடைய பேட்டியும் தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இந்திய சினிமா திரையுலகத்தில் முன்னணி உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக வலம் வந்துக்கிட்டு இருக்கவங்க தான் நடிகை மனிஷா கொய்ராலா. நேபாளத்தைச் சேர்ந்த இவங்க நேபாள் மொழி திரைப்படங்களில் தான் முதல்ல நடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இந்திய சினிமா திரையுலகத்தில் அடியெடுத்து வச்சு நிறைய ஹிந்தி திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. 1991 சவுடாகர் அப்படிங்கிற திரைப்படம் தான் இவங்க ஹிந்தியில் நடித்த முதல் திரைப்படம். அடுத்தடுத்து ஹிந்தி சினிமாவினுடைய முன்னணி உச்ச நட்சத்திரங்கள் பலருடனும் இணைந்து ஏராளமான வெற்றி திரைப்படங்களை கொடுத்தாங்க. தமிழ் சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா இயக்குனர் மணிரத்னம் அவர்களினுடைய இயக்கத்தில் வெளிவந்த பம்பாய் திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. முதல் திரைப்படமே இவங்களுக்கு தமிழக ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்று கொடுத்துச்சு. அடுத்தடுத்து தமிழ் சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரங்களான கமலஹாசன் அவர்களோட இந்தியன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பாபா, அர்ஜுனோட முதல்வன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்து அசத்துனாங்க. இவருடைய நடிப்புக்குன்னு தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் வரவேற்பு கிடைச்சது. 90களின் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் கலக்கிக்கிட்டு இருந்த முன்னணி நடிகைகள் பலருக்கும் இவங்க டஃப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இடைவெளி விட்டு நிறைய திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்தாங்க. அப்போ தான் தெரிய வந்துச்சு நடிகை மனிஷா கொய்ராலா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தொடர்ந்து சிகிச்சைகள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. நிறைய சிகிச்சைகள் முடித்து அதுக்கப்புறமா மீண்டு வந்து இப்போ தான் ஒரு சில திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீண்ட இடைவெளிக்கு பின்னால் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் நடிப்பில் வெளிவந்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஹிந்தி திரைப்படங்களில் தான் நடிச்சிட்டு வராங்க. இருந்தாலும் இப்போ பெரிதாக எந்த திரைப்படங்கள்லையுமே அவங்க நடிக்கிறதில்ல. சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹீரமண்டி, தி டைமண்ட் பஜார் அப்படிங்கிற வெப்சீரிஸில் நடிச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் சமீபத்தில் ஒரு நேர்காணல் இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த நேர்காணலில் இவங்களுடைய புற்றுநோய் குறித்த அனுபவத்தை பற்றி பேசியிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் பலரும் கண் கலங்கியிருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த புற்றுநோய் அனுபவம், அதனால் நான் எடுத்துக்கிட்ட சிகிச்சை, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பெரிய அனுபவமாக இருந்துச்சு. அதனால் எல்லாருமே அவங்கவுங்க உடல் மேலே ரொம்பவே ஆரோக்கியமாக கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகை மனிஷா கொய்ராலா அவங்களுக்கு உறவினர்கள், குடும்பம் அப்படின்னு பெரிய வசதியான ஒரு குடும்பத்தில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும்போது அவர் கூட யாருமே இல்லை. அவங்கக்கிட்ட இருந்து எல்லாருமே விலகிட்டாங்க. அவருடைய நண்பர்கள் வட்டாரம், திரைத்துறை வட்டாரத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா யாருமே அவங்கக்கிட்ட போகலை. அப்போ அவங்களோட இருந்தது அவங்களுடைய பெற்றோர், சகோதரர், சகோதரிகள் மட்டும்தான். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட போது அவங்க எதிர்பாராத நிறைய பல விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கு. நோய் பாதிப்பதற்கு முன்னால் கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய உடம்பு எப்படி இருந்துச்சோ அதிலிருந்து இப்போ முற்றிலும் வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது, ரொம்பவே மன அழுத்தத்தோடு இருக்கதாக சொல்லியிருக்காங்க. அந்த வழியோடு தான் இப்போ நிறைய திரைப்படங்களில் நடிச்சிட்டு வராங்க. அந்த வழியோடு தான் அவருடைய எல்லா வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. திரையுலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு அழகான க்யூட்டான நடிகையாக வலம் வந்துக்கிட்டு இருந்த மனிஷா கொய்ராலா அவர்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சோகம் நடந்திருக்கா, இத்தனை சோகத்தை மறந்துட்டு தான் இப்போ அவங்க திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு ரசிகர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க.